அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி வந்து என்னோட நேம்ல வந்து இருக்கு. ஸோ பார்த்து யாருடையுமே பணத்தை கொடுத்துடாதீங்க. நான் வந்து பணம் தரேன், அதாவது பணத்தை கொடுங்க, நான் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணி தரேன், அத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யார்கிட்டையுமே பார்த்து பணத்தை கொடுத்துடாதீங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கெங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டாவோட ப்ரொஃபைலில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே மட்டும்தான் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், அதாவது பட்ஜெட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. அதாவது திங்கட்கிழமை வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே அன்னைக்கு பட்ஜெட் நாள் அன்னைக்கு ஒரு கேப் அப் வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்ல தான் வந்திருக்கு. அதுலேயே மிட் கேப் நிஃப்டி எல்லாம் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்டிங் 12,000 ஒரு 480 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 218 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால் ஆப்ஷன் சைடெல்லாம் போயிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆனால் கூட இந்த 51,960 இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 52,000 தான் அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் மேலே தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணுமா நாளைக்கு இன்னொரு 2 நாள்லன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டி இருக்கு நிஃப்டி 50ல. ஸோ அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் டர்ன் ஆகுங்கிறதுனால ஸோ நாளைக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் பாசிட்டிவ் தான். ஸோ சென்செக்ஸ் தான் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து எப்படி போகும் தெரில. ஸோ மேபி நாளைக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே போதா இல்லைன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு கீழே வருதான்னு தெரியல. சென்செக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் பட்ஜெட்டை பற்றி நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கனால ஒரு கேப் அப் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்படி கேப் அப் பாசிபிலிட்டிஸ் ஆகிற மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50லையும் ஈக்குவல், ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸில் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுற மாதிரியும் புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி பை, கால் ஆப்ஷன் வந்து ஹெவி பை, அது மட்டும் இல்லாமல் புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் செல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இன்னைக்கான டேட்டாஸ் மட்டும்தான். ஸோ நாளைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி வேணால் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது 100% கூட. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,510, பிவோட் பாயிண்ட் வந்து 52,200, சப்போர்ட் வந்து 51,950. இன்னைக்கு ஹை வந்து 52,427, லோ வந்து 51,874, ஓப்பன் வந்து 52,145, க்ளோஸ் வந்து 52,280. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனால் இந்த 53,000 தாண்டி ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போயிடும். சப்போஸ் இந்த 52,000 இன்பிட்வீனில் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு ஹை வந்து 52,427. ஸோ எக்ஸாக்டா ஒரு 52,800 இல்லை 900 ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 53,000 போயிட்டு ஸோ ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி போட்டு ஸோ எக்ஸாக்டா அங்க வந்து ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால 53,000 டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அங்கிருந்து வந்து செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கேப் அப். ஸோ ரெண்டாவது கண்டிஷன்
பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்லையோ இல்லை பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே ஸோ இந்த சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் பை பாசிபிள். ஸோ இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கான ரெண்டு கண்டிஷன் இதுதான். கேப் அப்ல ஓப்பன் ஆனால் 53,000 வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டல் கிரீன் கலர் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதே மாதிரி இன்பிட்வீன்ல பிவோட் அண்ட் சப்போர்ட்லயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்லயோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த 51,950 வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ அந்த இடத்துல 5 minutes கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 700 to 800 பாயிண்ட்ஸ் அப் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எதனால அப்படின்னு சொல்றேன்னா இந்த இடம் வரும் அப்படிங்கிறனா ஸோ கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டினா எத்தனை பர்சன்ட் வந்து நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% இருந்து ஒரு 3% வரைக்கும் வாலட்டிலிட்டியை வந்து எதிர்பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100% சொல்ல முடியாது. கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ 52,800 ஸோ 52,800 ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஸோ ஒரு 2% வாலட்டைல்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 52,800 இன்ட்டு கிட்டத்தட்ட 1056 பாயிண்ட் இறங்கி ஏறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஸ்கிரிப்ட்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி எதில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500. சப்போஸ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகாமல் எக்ஸாக்டாக அதே இடத்துலயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி 24,500 ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வாலட்டிலிட்டி. ஸோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மேலே போய் இறங்கலாம், இல்லைன்னா கீழே வந்துட்டு மேலே போகலாம். ஸோ கண்டிப்பாக வாலட்டிலிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று கேப் அப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து போகலாம். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா இந்த எலெக்ஷன் டைம்லலாம் ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு என்எஸ்சி. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ என்ன ரெக்கார்ட்னா என்எஸ்சி கிரியேட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் 1971 crore டிரான்சாக்ஷன் இன் எ சிங்கிள் டே. உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஒரு 4000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ன்னு இறங்குனுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணி, பை சைடு வந்து ஹோல்டு பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1971 கோடி டிரான்சாக்ஷன் இன் சிங்கிள் டே. அதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட். ஸோ கண்டிப்பாக அந்த ரெக்கார்டு வந்து நாளைக்கு வந்து பீட் பண்ணாது, ஏன்னா ஜஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50 ஒரு 500 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியில் ஒரு 500. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2%லேருந்து ஒரு 3% வரைக்கும் வாலட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்து கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஏறுதுன்னு சொல்லிட்டு நடுவில் போய் ட்ரேட் எடுக்கிறது, ஸோ அதே மாதிரி இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் போய் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸோ ப்ராப்பரான டே மாதிரியே இந்த பட்ஜெட் டேவும் பார்த்தீங்கன்னா கலந்து போயிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேப் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆனால் நெகட்டிவ்ல தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி காலையில் ஒரு கேப் அப் இருந்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஸ்டாக்ஸ் பாருங்க, ஸ்டாக்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பட்ஜெட் பற்றி பேசிக்கிட்டு. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா 190 சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 199 வரைக்குமே போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருந்தேன் 884. ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 895 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் சப்போர்ட் கொடுத்துருந்தேன், ஆனால் அது பிரேக் காலையிலேயே ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 3 பேங்க்குமே ஹையை கட் பண்ணால் பை சைடு பாசிபிள். ஸோ எந்தெந்த பேங்க் அப்படின்னா ஒன்று வந்து பந்தன் பேங்க். இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 199. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 202 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பந்தன் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1651. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனால் 1670 இல்லை 90 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும்
60.40 தான் ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணால் 670 80 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து நினைக்கலாம், எங்க கேப் அப்ல ஓப்பனுங்கிறீங்க, அப்புறம் பிரேக் வந்து ஆக தானே செய்யும் அப்படின்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆனா எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஹையை வந்து டச் பண்ணா அது சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்ட்ல வந்து டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 சினாரியோ வந்து நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் அப்படியே மேலே போயிடும். ஸோ இன்னொன்று என்ன ஆகுனா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கான ஹைக்கு வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பையிங் வந்து பண்ணோம்னா கொஞ்சம் சேஃபாக வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே வரலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். எந்தெந்த பேங்க்னா பந்தன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் ஸோ மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.